ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேப் காயினுக்கான காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து கேஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கனில் இங்கே இருக்குது பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு கார்டு, இதை எடுத்துடுங்க. செகண்ட் கார்டு வந்து ERC20 டோக்கன், அது பிளாக் செயினில் வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா ERC20 பிளாக் செயின் வந்தார். ERC20 பிளாக் செயின், ஆனால் அது லாக்கில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா ETH பிளாக் செயின் லெவல் 9 வரைக்கும் பண்ணும். எத்திரியம் பிளாக் செயின் லெவல் 9 வரைக்கும் இந்த இருக்குது. ETH பிளாக் செயின் லெவல் 5 பண்ணிட்டோம். இப்போ 9 பண்ணணும். இன்னொரு 4 இது மட்டும் பை பண்ணணும். 6 7 8 9 சரிங்களா. இப்போ ETH முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து ERC20 பிளாக் செயின் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை பை பண்ணிக்கோங்க. செகண்ட் கார்டு தேங்க்யூ கொடுத்துட்டு, தேர்டு கார்டு வந்து அவாக்ஸ் பிளாக் செயின். அவாக்ஸ் பிளாக் செயினில் தான் இருக்கும். பிளாக் செயினில் வந்துட்டு கீழே வாங்க, இந்த இருக்குது அவாக்ஸ் பிளாக் செயின். கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ட் கொடுத்துருங்க. சரிங்களா. காம்போ கார்டு முடிஞ்சுது. மொத்தம் இந்த 3 கார்டு, கேஸ், ERC20, அவாக்ஸ் பிளாக் செயின். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செயின் கிராப்ஸோட காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ராக்கெட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெய்லி ஃப்ரெண்ட்ஸி அதை கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி கிளைம் பண்ணிடுங்க. நான் பண்ணிட்டேன், இது பண்ணிடுங்க. பேக் போயிட்டு கீழே டெய்லி காம்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரோபோலாம் வரிசைப்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து இது சரிங்களா. செகண்ட் வந்து இது, தேர்ட் இது, ஃபோர்த் வந்து இது, ஃபிஃப்த் வந்து இது சரிங்களா. 5 lakh வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.